கொச்சியில் மூழ்கிய சைபீரிய நாட்டு சரக்கு கப்பலில் இருந்து கேரள கடற்கரைகளில் கரை ஒதுங்கும் வரும் கண்டெய்னர்கள் மக்களிடையே பல்வேறு கேள்விகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தியுள்ளன. லைபீரிய நாட்டில் பதிவு செய்யப்பட்ட MSC எல்சா 3 சரக்கு கப்பல் கடந்த 24ஆம் தேதி கொச்சி அருகே கடலில் மூழ்கியது. இந்த கப்பலில் 640 கண்டெய்னர்கள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் மூழ்கிய கண்டெய்னர்கள் கேரள கடற்கரைகளில் கரை ஒதுங்கி வருகின்றன. 640 கண்டெய்னர்களில் 13 கண்டெய்னர்கள் மிகவும் ஆபத்தானவை என கூறப்படுகிறது. அதற்கு காரணம் 12 கண்டெய்னர்களில் இருந்த கால்சியம் கார்பைடு என்ற வேதிப்பொருள்தான். திடக்கலவையான கால்சியம் கார்பைடு தானாகவே பற்றி எரியாது என்றாலும் தண்ணீருடனோ ஈரப்பதத்துடனோ சேரும் போது பற்றி எரியக்கூடிய அசிட்லீன் வாயுவை உருவாக்கக்கூடியது. இதற்கிடையே கப்பலில் 84 மெட்ரிக் டன் டீசல் இருந்ததாகவும் 367 மெட்ரிக் டன் எரிபொருள் இருந்ததாகவும் கடலோர காவல்படை அறிவித்துள்ளது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இத்தகைய ஆபத்தான சூழலில் கண்டெய்னர்களை காணவும் அவை குறித்து அறிந்து கொள்ளவும் கேரள மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதோடு மட்டுமின்றி ஆபத்தை உணராமல் கரை ஒதுங்கிய கண்டெய்னர்கள் அருகில் நின்று செல்ஃபி எடுக்கவும் ரீல்ஸ் பதிவு செய்யவும் மக்கள் ஆர்வம் காட்டுவது போலீசாருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கண்டெய்னர் கரை ஒதுங்கும் பகுதிகளில் கடல் நீர் வெண்மையாகவும் நுரையோடும் காணப்படுவதால் கடல் மீன்களை வாங்க மக்கள் தயக்கம் காட்டுகின்றனர். இவை மட்டுமின்றி வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் கண்டெய்னர் தொடர்பாக பரப்பப்படும் வதந்திகள் மக்களிடையே அச்சத்தை அதிகரித்துள்ளன. இன்னொருபுறம் லைபீரிய சரக்கு கப்பலை பாகிஸ்தானோடு தொடர்புபடுத்தியும் வதந்தி பரப்பப்படுகிறது. இதற்கிடையே மூழ்கிய கப்பலில் இருந்து ஏற்படும் எண்ணெய் கசிவை தடுக்க கடலோர காவல்படையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கண்டெய்னர் கரை ஒதுங்கும் பகுதிகளில் மேற்கொள்ளும் ஆய்வுகளுக்கு தென்மேற்கு பருவமழையும் இடையூறாக அமைந்துள்ளது. கரை ஒதுங்கும் கண்டெய்னர்களை அகற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கடற்கரை நீரை சுத்தம் செய்வது அவ்வளவு எளிதானதாக இருக்காது என கருதப்படுகிறது. இதனால் மீன்பிடி தொழில் சீராக நீண்ட காலம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.